சரி, இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப இத பாரு, இத ரன் பண்றேன். 5ன்னு கொடுத்துட்டு மொத்த 5 எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸே கொடுக்கவா? இந்த வச்சிருக்கேன்ல, இதே கொடுப்போம். இந்த இருக்குல்ல 5 4 3 2 இத கொடுக்கவா? இல்ல, இதுல 4 எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் 4 கொடுத்து காட்டினாதான் உனக்கு புரியும். சரி, இப்ப வேற அசனிங் ஆர்டர்ல வர பிரிண்டே போடல. நான் முதல்ல பிரிண்ட் பண்ணணும்ல, ஒரு அறைய ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணணும்லம்மா, அதே பண்ணல பாரு. printf, ரைட்டா? அசெண்டிங் ஆர்டர் ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணணும்ல. ரிசல்ட்டையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. இந்த அரே ஏ அப்படின்னா, இந்த அரே ஏனா ஏலையே தான் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாரு, ஏவை தானே இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஏங்கிற அரேயவே டிஸ்பிளே பண்ணி எப்படி வாங்குனியோ, இந்த ஸ்கேன்எஃப் போட்டிருக்கேல, இந்த ஃபார் லூப் எழுதி ஸ்கேன்எஃப் போட்டதுக்கு பதிலா ஃபார் லூப்பை எழுதி printf போட்டு. ஒரு அரேல என்ன செய்யணும்னாலும் ஒரு ஃபார் லூப். இன்புட் கொடுக்க போறேன்னா ஸ்கேன்எஃப், அவுட்புட்னா printf, அவ்வளவுதான். printf ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம். printfல ஆம்பர்சன்ட் வராது. இப்ப ரன் பண்ணுவோமா? சரி, 4 எலிமெண்ட் 4 எலிமெண்ட்ஸ் வச்சுதானே எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த இருப்பார் 4 எலிமெண்ட்ஸ் 5 4 3 2 கொடுக்கவா? 5 4 3, சாரி என்ன பண்ண, செஷன் எக்ஸ்பயர்டுன்னு வருது. சரி, 4 5 4 3 2. இங்க பாரு, 4 3 2 0. இது ஏன் இப்படி வந்திருக்கு? கரெக்ட். இதுல இன்னொரு தப்பு இருக்கு. என்ன தப்புன்னு சொல்லி தருவா உனக்கு. இங்க பாரு, இதுல பாரு, I 0ன்னு இருக்கும்போது, இந்த இருக்குல்ல 0ன்னு இருக்கும்போது 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணிருக்க. I, அதாவது இது வந்து I is equal to 0, அந்த லைன். I 1ன்னு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிடுவேன். ரைட்டா? I 2ன்னு இருக்கும்போது இது 0th எலமெண்ட், இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிடுவ. கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட்டை எழுதிடுற. ரைட்டா? அப்ப இந்த ரிசல்ட்டை நீ எழுதுனதுக்கு அப்புறம் I2னா 2வையும் 3, இது தேர்ட் எலமெண்ட்டையும் நீ கம்பேர் பண்ணியாச்சு. ஐய நீ 3ன்னு ஆக்க கூடாது. ஏன் ஆக்க கூடாதுன்னா, 3ன்னு ஆக்கலைன்னா 0 1 2 3 தேர்ட் எலமெண்ட். இந்த பக்கம் எலமெண்ட் இருக்கா என்ன? ஃபோர்த் எலமெண்ட் இல்ல. ரைட்டா? இந்த கம்பேரிசன் எப்படி பண்றதுங்கிறது அப்புறம் சொல்றேன். ப்ரோக்ராம் இப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. I2ன்னு இருக்கும்போது I0ன்னு இருக்கும்போது 0th எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். I1ன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட். I2ன்னு இருக்கும்போது செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட். I2 வரைக்கும் தான் வரணும். கம்பேர் பண்ணி இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப ஐயோட வேல்யூ மொத்த எலமெண்ட் 4னா ஐயோட வேல்யூ 2 வரைக்கும் தான் வரணும். அப்ப மொத்த எலமெண்ட் 4னா I2 வரைக்கும் வரணும்னா 4 minus 2, மொத்த எலமெண்ட் n. ரைட்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n. n 4னா 2 வரைக்கும் தான் I வரணும். 4ல இருந்து 2 வரைக்கும்னா என்ன அர்த்தம்? 4 minus 2 தான் 2. அப்ப இங்க என்ன போட்டணும்? கம்பேர் பண்ணும்போது I less than n போட்டேன்னா 4னா 3 வரைக்கும் வரும். இது 2 வரைக்கும் தான் வரணும்னா -1 போடு. இப்ப பாரு, n-1 எத்தனை? 4 - 1 3. 3ய விட சின்னதா இருக்கும். 3ய விட சின்ன நம்பர் என்னது? 2. அப்ப ஐயோட வேல்யூ எது வரைக்கும் தான் வரும் அப்படின்னா 2 வரைக்கும் தான் வரும். இப்ப ரன் பண்ணவா? இதே மாதிரி 4 elements 5 4 3 2. இங்க பாரு, 4 3 2 5. இது வந்திருக்கு பாரு, இது வந்திருக்கு பாரு, 4 3 2 5 வந்திருக்கா? இப்ப இப்படி பண்ணுனத திருப்பி ரிப்பீட் பண்ணு. இதை ரிப்பீட் பண்ணு, ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணு. அப்ப என்ன செய்யணும்? இந்த லூப்பே இருக்குல்ல, இந்த லூப் ஃபுல்லா, இத ஃபுல்லா ரிப்பீட் பண்ணு.
அப்ப இந்த லூப்புக்கு மேல இன்னொரு லூப் எழுதி ஃபார் இன்னொரு லூப் j is equal to 0 j less than n ரிப்பீட் தான் பண்ண சொல்றோம். இண்டெக்ஸ் பத்தி கவலைப்படாம j is equal to 1 j less than n j plus plus னு எழுது. இந்த j இங்க உள்ள யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன அர்த்தம்னா இததான் நீ திருப்பி திருப்பி பண்ண போற. J1 இருக்கும்போது இது ஒரு தடவை பண்ணும். J2 இருக்கும்போது ரெண்டாவது தடவை பண்ணும். J3 இருக்கும் பொழுது மூணாவது தடவை இது ஃபுல்லா ரிப்பீட் ஆகும். ரைட்டா? லெஸ் தேன் என்ன 3 தடவை 1ல இருந்து 3 வரைக்கும். ரைட்டா? இப்படி பண்றது திருப்பி திருப்பி இந்த இடத்துல பண்ணிருக்கோமா? இந்த தேர்ட் பாஸ் செகண்ட் பாஸ் இப்படி திருப்பி பண்றதுக்காக இந்த லூப் மேல ஒண்ணு போடுறோம். ஒன் ஃபார் லூப் இன்சைட் அனதர் ஃபார் லூப் இப்படி வந்தாலே அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன் இன்சைட் அனதர் அப்படின்னாலே நெஸ்டட் அப்படின்னு அர்த்தம். இந்த லூப்புக்கு பேர் என்னன்னா நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப். சரியா? நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு அர்த்தம். ரைட் தானா? இந்த ஜே டிக்ளேர் பண்ணலைன்னா எரர் காட்டும். ஸோ ஜே ரன் பண்ணுவோமா? இப்ப அதே நம்பரை கொடுக்குறேன் பாரு. 4 5 4 3 2 பாரு 2 3 4 5 இது ஃபுல்லா ரிப்பீட் ஆகி இது வந்துருச்சு. இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா என்ன செய்யணும்? இதே லூப்பை திருப்பி போடு. இதே லூப்பை திருப்பி போடுவோமா? திருப்பி போட்டு டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா முதல்ல இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும். முதல்ல இந்த நம்பர் இது 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன்னா என்ன அர்த்தம்? மொத்த எலமெண்ட்ஸ் 4. இது தேர்ட் பொசிஷன்னா 4 மைனஸ் 1th பொசிஷன். அப்ப என்ன அர்த்தம்? n மைனஸ் 1th பொசிஷன். ரைட்டா? இது முதல்ல தேர்டு, அப்புறம் 2 செகண்ட் பொசிஷன், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அப் 0th பொசிஷன். இப்ப பொசிஷன் குறைஞ்சிக்கிட்டே வரணும். i மைனஸ் மைனஸ். அப்ப 4ல இருந்து i3 ஆகும், 3ல இருந்து 2 ஆகும், 2ல இருந்து 1 ஆகும், 1ல இருந்து 0 ஆகும். அப்ப i கடைசி வேல்யூ என்னவோ அது கூட கம்பேர் பண்ணும். 0 கூட கம்பேர் பண்ணும். எல்லா வேல்யூஸும் எப்படி இருக்கு 0 விட? இது 4th பொசிஷன், தேர்ட் பொசிஷன், சாரி இது 0 1 2 3 கரெக்டா? 3 இது தேர்ட் பொசிஷன், இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். ரிவர்ஸ்ல வாசிச்சோம்னா முதல்ல இது தேர்ட் பொசிஷன், அதாவது n மைனஸ் 1, செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், 0th பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே 0 விட கிரேட்டரா இருக்கு அல்லது கடைசி வரும்போது இது ஈக்குவலா இருக்கு. கிரேட்டர் than or equal to. இப்ப ரன் பண்ணலாமா? 4 அசெண்டிங் ஆர்டர் இது 2 3 4 5. அப்புறம் பாரு டிசெண்டிங் ஆர்டர் 4 3 5 4 3 2. நான் இங்க மெசேஜ் கொடுக்காம விட்டுட்டேன். என்ன கொடுக்கணும்? printf descending order. ஆர்டர் அடுத்த லைன்ல வரணும்னா /n. ரைட்டா? இங்க முன்னாடியே ஒரு /n போடுங்க. இது பிரிண்ட் ஆகி முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த லைன். இப்ப இது இந்த /n போடலைன்னா பாரு 4 5 4 3 2. இந்த இந்த இடம் இது கூட முந்தின பிரிண்ட் ஆஃபோட சேர்ந்து இந்த டிசைனிங் ஆர்டர்னு இருக்கு 5 4 3 2. அப்ப இந்த டிசைனிங் ஆர்டருக்கு முன்னாடி கொட்டேஷனுக்கு எந்த பக்கத்துல வேணாலும் நீ போட்டுக்கோ. ஒரு /n போடுறேன். 5 4 3 2 வந்துச்சா? 5 4 3 2. இப்ப இதை தலைகீழ பிரிண்ட் பண்ணிருக்கோம். நீ கண்டுபிடிச்சது இதுதான். அசெண்டிங் ஆர்டர் தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. இப்ப இதுல பெரிய எலமெண்ட் எதுல இருக்கும்னா இந்த பொசிஷன், லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். சின்ன எலமெண்ட் எதுல இருக்கும்? இங்க முதல்ல இருக்கும். அப்ப அதையும் பிரிண்ட் பண்ணிடுவோமா? printf smallest element small is equal to %d
ஸ்லாஷ் என் எந்த இடத்துல இருக்கும் a of 0th பொசிஷன்ல இருக்கும். இது 0th பொசிஷன் தானே, இந்த இடத்துல இருந்தா அது 0th பொசிஷன் தானே, அது ஸ்மால். ஓகேயா? பிக்கஸ்ட் எலிமெண்ட் எங்க இருக்கும்? big is equal to percentage d slash n comma a of, இங்க பாரு, இது 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன்ல பிக்கஸ்ட் எலிமெண்ட் இருக்கு. 3ங்கிறது என்னது? இந்த n வேல்யூ 4 இருக்குல்ல, 4 மைனஸ் 1 தான் 3. அப்ப ஜெனரலா எழுதும்போது n மைனஸ் 1. ஏன்னா இந்த nல தான் நம்ம இந்த 4 வச்சிருக்கோம். இது பிக்கஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் ஸ்மாலஸ்ட் அது எழுதுவோமா? printf செகண்ட் ஸ்மால், ரெண்டாவது சிறியது எங்கே இருக்கும்? ரெண்டாவது சிறியது எங்கே இருக்கும்? இங்க பாரு, இல்ல ஒரு ஸ்லாஷ் n போடும். ரெண்டாவது சிறியதுன்னா இதுதானே, இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். ரைட்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்ப என்ன போட்டுடலாம்? a of 1 டிஸ்ப்ளே பண்ணுங்க. ரைட்டா? செகண்ட் லார்ஜஸ்ட், printf செகண்ட் large is equal to percentage d slash n comma a of, இங்க பாரு, செகண்ட் லார்ஜ்னா இதுக்கு முன்னாடி இருக்கும். அது எங்க இருக்குன்னு பாரு, 0 1 செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. தேர்ட் பொசிஷனை n மைனஸ் 1ன்னு எழுதணும். அப்ப செகண்ட் பொசிஷனை என்னன்னு எழுதணும்? n மைனஸ் 2. 4 மைனஸ் 2 தான் செகண்ட் பொசிஷன். இதுல என்ன போட்டுரு? n மைனஸ் 2. அவ்வளவுதான். அப்ப போட்டு ரன் பண்ணுவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். என்னாச்சு? ஏதோ ஒரு printfல இருந்தா பாரு, இந்த printfல செமிகோலன் வைக்கல. 5 எலிமெண்ட்ஸ் போடுவோமா? கொஞ்சம் பெருசா இருக்கும். 5 4 3 2 1 கரெக்டா அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்து, அசெண்டிங் ஆர்டர் வந்து, டிசெண்டிங் ஆர்டர் வந்து, ஸ்மால் 1 பிக் 5, செகண்ட் ஸ்மால் 2, செகண்ட் லார்ஜ் 4. ஓகே தானே? அந்த ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு 1 அடுத்த லைன்ல வரணும்னா அந்த ஸ்மாலுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்லாஷ் n போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? லெட் மீ ஸ்டாப்.